வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஏகேபி. யூசுவலாக பெரியவங்க சொல்லுவாங்க, 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுனோம்னா, நமக்கு அதை போல பல மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அது நமக்கு பல மடங்கு திரும்பி கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் நிறைய பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரி, அப்போ நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா, நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணும்போது, நமக்கு அது பல மடங்கு நமக்கு திரும்பி கிடைக்குதா? அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் பார்ப்போம். இப்போ G1000ல பாயிண்ட் ஆஃப் சேல் பிஓஎஸை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேலை நீங்கள் புக் பண்ணிட்டு, பாயிண்ட் ஆஃப் சேலோ அல்லது பாயிண்ட் ஆஃப் சர்வீஸோ புக் பண்ணிட்டு, அதை 4 பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோணும். ஈச் 4 டீச் 4. நீங்கள் நல்லா கற்றுட்டு ஒரு 4 பேர்த்துக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சின்னதாக ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 பேர்த்துக்கு இந்த விஷயத்தை நம்ம கற்றுட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் சேலோட பெனிஃபிட், அதில் வரக்கூடிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வருமானம் எப்படி பெருகுதுன்னு பார்ப்போமே. நீங்கள் இருக்கீங்க இப்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 நபர்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகும், பாயிண்ட் ஆஃப் சேலில் நம்ம என்ன பே பண்ணுறோம், ஒரு ரூ. 1000 ஒரு வருஷத்துக்கு உண்டான சந்தாவை அட்வான்ஸாக பே பண்ணுறோம். ரூ. 1000 பே பண்ணும்போது அது 12 மாதத்துக்கு நமக்கு அது டிவைட் ஆகி வருது. ஒரு மாதத்துக்கு வந்து ரூ. 83.33 ப்ளஸ் டேக்ஸ் வருதுன்னு வைங்களேன். அப்போது ரூ. 1000 வந்து 12ஆல் வகுத்தா ரூ. 83.33. ஓகே. அது வரும்போது 4 பேர்த்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும், ரூ. 333.32 வந்திருக்கும். அப்போது கீழே டவுன்லைனில் வரும்போது என்ன வருது அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நம்மக்கிட்டேருந்து ரூ. 333.32 வந்ததுன்னா, அது மேலே இருக்கிறவங்களுக்கு பாதி அவங்களுக்கும், மீதி வந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் டிவைட் ஆகுது. இப்போ அது என்ன ஆகுது, அதே வந்து அந்த 4 பேர் அடுத்த அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்து, அந்த 4x4ங்கும்போது 16 பேர் உங்களுடைய செகண்ட் லெவலில் 16 பேர் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 83, 33 அப்படிங்கும்போது ரூ. 1333.28 வரும். அதில் பாதி வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு வரும், அதில் பாதி மேலே வருங்கிறது நம்ம கால்குலேஷன். அப்போ டீம் எப்படி வளர்ந்துட்டு போகுது பாருங்களேன். 4x4 16, 16x4 64, 64x4 256 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய தொகை கீழே இருக்கிறவங்க மூலமாக 50% மேலே வருது. ப்ளஸ் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு அது டோட்டலாக வந்து அதில் 50% நமக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்களேன், டவுன்லைன் மூலமாக நமக்கு இப்போ இப்போ கீழேருந்து போவோம். இப்போ இந்த லெவலில் வந்து 64 பேர் இருக்கும்போது, அந்த 64 பேர் மூலமாக 83, 33 வந்திருந்ததுன்னா, ரூ. 5333.12 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க மூலமாக 256 பேர் மூலமாக வந்திருக்கும்போது, உங்களுக்கு ரூ. 21,332.48 வந்திருக்கும். இதில் பாதி கமிஷன் வந்து நமக்கு வருது. எவ்வளவு? 21,332ல் பாதி வந்து 10,666. அப்போ இந்த லெவலில் இருக்கிறவங்க மூலமாக 5,333.12 வந்திருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆகுது? ரூ. 15,999.36 அந்த லெவலில் இருக்கும். அதில் 50% வந்து உங்களுக்கு வரும். 50% வந்து மேலே இருக்கவங்க வரும்போது என்ன ஆகுது? ரூ. 7,999.68. மீதி 50% அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போயிடுது. அப்போது கீழே நம்மளுடைய டீம் வளர 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 அதில் 50% மேலே வந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஃபார்முலா இல்லையா? அப்போ நம்ம டீம் இது மாதிரி வளர்ந்ததுன்னா, நமக்கு மேலே சிம்பிளாக ஒரு 10 லெவலுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம வருமானம் இப்போது இந்த ஸ்டேஜில் 256 பேர் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் வரைக்கும் 256 பேர் வந்திருந்ததுன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ பாருங்க, ரூ. 2,499.90 ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். சரி, அடுத்த லைன் அப்படியே அவங்கள டூப்ளிகேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், அந்த மேஜிக்கை. இது 4வது லைன் வரும்போது என்ன ஆகும், 256 × 4னா 1024 பேர். 1024 பேர்கிட்டேருந்து ரூ. 83.33 வரும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறது, அதில் பாதி வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு போகும்.
ப்ளஸ் அவங்களோட அமௌண்ட்டும் சேர்ந்து அப்படியே வந்து 2ஆ டிவைட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே மேலே வரும்போது எவ்வளோ வருது பாருங்களேன். உங்கள் லெவல் வரைக்கும் வரும்போது ரூ. 5166 46 வந்திருக்கு. இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. 5166.46. இதே இன்னும் அடுத்த லெவலில் வளரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 5வது லெவலில் 4096 பேர் வந்திருந்தா. வெறும் 4, 4, 4 மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் 4, 4 பேர்த்துக்கு கத்துக் கொடுத்தா உங்களோட வருமானம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 10,499.58. இதே இன்னும் அடுத்த லெவலில் டெவலப் பண்ணுறோம். டெவலப் பண்ணும்போது இங்கே வந்திருக்கக்கூடிய வருமானம் 21,165 மாறுது. சரி, இப்போ 10 லெவலுக்கு நான் அதை அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. 10 லெவலுக்கு வரும்போது உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களேன். ரூ. 3,41,153.02 உங்களுக்கு வெறும் என்னது 4 பேர்த்துக்கு நம்ம இந்த இதை கற்றுக் கொடுக்குறோம். அவங்க மூலமாக அடுத்தடுத்த லெவல் கற்றுட்டு 10 லெவலுக்கு போச்சுன்னாலே நமக்கு கிடைக்கிறது 3,00,000 சில்லற. இது 10 லெவலோடு நம்ம நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. இது எவ்வளோ லெவல் நம்மளால் அன்லிமிட்டட் டெப்த்துக்கு நமக்கு அது போகுது. அப்போது எப்படி வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்னொரு 3 லெவல் போட்டோன்னு வைங்களேன். 3 லெவல் போடும்போது இங்கே ஏன்னா இது அன்லிமிட்டட் டெப்த்துக்கு நமக்கு வருமானம் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ரூ. 27,30,390. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வெறும் 4 பேர்த்துக்கு ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்துடணும். என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்து அவங்க ஒரு 4 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சா நம்மளுடைய லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அது மூலமாக அவங்க பே பண்ணக்கூடிய ரூ. 1000 உங்களுக்கு 12 மாதத்துக்கு டிவைட் ஆகும்போது ரூ. 83.33 கணக்கில் வரும்போது நமக்கு வரக்கூடிய அளவில்லாத வருமானம் தான் இது. அப்போ நம்ம இந்த விஷயத்தை நல்லா கற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 மாதத்துக்கு வரக்கூடிய வருமானம். 1 மாதத்துக்கு வர்றது. அப்போ மாதம் இந்த அளவுக்கு வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு இந்த பிஓஎஸ் மூலமாக கிடைக்குது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய நமக்கு மாதம் கிடைக்கக்கூடிய வருமானம். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு வருமானங்கள் இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். பாருங்கள். இது ஆஃப்லைனில் சொல்லும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லித்தரேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.